நமஸ்காரம். இது எங்கள் ஊர் தென்னஞ்சார் கிராமம். ஸ்ரீவாஞ்சியத்துலேருந்து 2 கிலோமீட்டர், திருவாரூர்லேருந்து 13 கிலோமீட்டர். எங்கள் கிராமத்தை பற்றி, எங்கள் ஆற்றை பற்றியும் ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன். இதுதான் எங்கள் கிரகாரம். இது எங்கள் ஆற்று பக்கத்தான். எங்கள் ஆற்று சித்தப்பாவான் 200 வருஷத்துக்கு மேலே வயசான வீடு. இங்கே மகாபெரிவா வந்து தங்கி 10 நாளைக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. யானையெல்லாம் வந்து இந்த ஆற்றுக்கு பின்னாடி காவேரி இருக்குது. மகாபெரிவா காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே 10 நாள் தங்கியிருக்கா. இந்த ஆற்றுக்குள்ளேயும் நான் அழைச்சின்னு போய் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். இது எங்கள் ஆற்று வாசலில் திண்ணை பெஞ்சு. இதுக்கப்புறம் உள்ள ரேழிக்குள்ளேருந்து வந்தெல்லாம் தாவாரத்து மித்தம். எங்கள் ஆற்று ராமர் படம் ரொம்ப பழைய காலத்துக்கு. இங்கே நாங்கள் அந்த 5ஆவது தலைமுறையாக இந்த வீட்டில் இருக்கோம். ஊஞ்சல், சரஸ்வதி, மகாலட்சுமி படங்கள்லாம் இருக்குது. இது இதுதான் தாவாரம், ஊஞ்சல், மித்தம். இங்கே உள்ளே வந்தேன்னா சமையலுள்லேருந்து உள்ளே வந்தேன்னா இங்கே ஒரு சின்ன மித்தம் இருக்குது. இங்கே உள்ளே வந்தேன்னா வரலட்சுமி விரத படம் செவத்துலேயே இருக்குது. இங்கே உள்ளே வந்தேன்னா எங்கள் ஆற்று பூஜை ரூம். ராமர் பூஜை ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. என்னோடய கடைசி பிரதர் டெய்லி பூஜை பண்ணுறான். சாலிகிராமெலாம் இருக்குது ஆற்றுல. டெய்லி பூஜை உண்டு ஆற்றுல. இது எங்கள் ஆற்று கிணத்துலேருந்து எப்படியே வந்தேன்னா கொல்லை பக்கம். கொல்லையில் வந்து எல்லாம் பூச்செடிகள் எல்லாம் இருக்குது. பலாமரம், வில்வ மரம், பெரிய வில்வ மரம் இருக்குது. பவழமல்லி, தேக்கு மரம் எல்லாம் இருக்குது இங்கே. நார்த்து மரம், எலுமிச்சம்பழம் எல்லாம் இருக்குது இங்கே. உள்ளே அப்படியே வந்தேன்னா மாமரம், பாக்கு மரம் எல்லாம் இருக்குது. இதான் எங்கள் ஆற்று கொல்லை. மாமரம் எல்லாம் இருக்குது. பார்த்தெல்லாம் தெரியும். இப்படியே இங்கே பின்னாடி பக்கமாக கொல்லை பக்கமாக வந்தேன்னா எங்கள் ஆற்று கொல்லை வழியாகவும் நீங்கள் வந்து ஆற்று வாசலுக்கு வரலாம். ஆற்று வாசல்லேருந்து ஆற்றுக்குள்ளே வராமல் கொல்லை வழியாக கொல்லைப்படிக்கு போகலாம். இதெல்லாம் எங்கள் ஆற்று கொல்லை. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். கொல்லையில் எங்கள் ஆற்று வாசல் கொல்லையில் பெரிய பழைய காலத்து நாகலிங்க மரம் இருக்குது. இந்த நாகலிங்க மரம் நிறையா பூ பூக்கும். உங்களுக்கு தெரியும், மேலே நிறையா பூத்துருக்கு பாருங்க. நாகலிங்க பூ, பெரிய மரம். நாகலிங்க மரத்துக்கு பக்கத்துலேயே மகிழ மரம் இருக்குது. மகிழ மரத்துக்கு பின்னாடி எங்கள் ஆற்று கொல்லையிலேருந்து வாசலில் பெரிய குளம் இருக்குது. இந்த குளம் வந்து காவேரியிலேருந்து ஜலம் வந்ததுன்னா குளத்துக்கு தண்ணி வரும். பின்னாடி குளம் இருக்குது. இதுதான் இது வாசல். எங்கள் ஆற்றுக்கு எழுத்த மாதிரி மாட்டுக்கொட்டா, பசுமாடு 13 மாடு இருக்குது. எங்கள் ஆற்றுலேயே எல்லாம் சின்ன கன்றுக்குட்டியிலேருந்து வளர்ந்த பசுமாடுகள்லாம். இது பசுமாடு வந்து நம்ம ஆற்றுல வச்சுட்டுருக்கோம். அது கடைசி வரைக்கும் இங்கே ஆற்றுல தான் இருக்குது. எல்லாமே சின்ன கன்றுக்குட்டியிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஆற்றுல தான் இருக்கோம் எல்லாம். எங்கள் அப்பாவுக்கு பசுமாடுலாம் ரொம்ப பிடிக்கும். பசுமாடுலாம் படுத்துட்டுருக்கு. பின்னாடி வந்து கொல்லையில் வந்து படுத்துட்டு ஷெட் இருக்குது. அதில் படுத்துட்டுருக்கு எல்லாம் பசுமாடுலாம். எல்லாம் நாட்டு மாடுலாம் இருக்குது இங்கே. பின்னாடி வந்து பசுமாடு எல்லாமே பசு கன்றுக்குட்டிகள்லாம் படுத்துட்டுருக்கு. எல்லாம் பசுமாடு. பின்னாடி வந்து வைக்கல்லாம் ஆற்றுலேருந்து வர வைக்கப்போர் எல்லாம் பசுமாடெல்லாம் படுத்துட்டுருக்கு. இது எங்கள் ஆற்றுக்கு பின்னாடி எடுத்த மாதிரி எங்கள் தான் கடைசி ஆற்றுலேருந்து இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் வயல் தான். ஒரு சின்ன பின்னாடி வந்து உங்களுக்கு எங்கள் கிராமத்தோட வயல்லாம் காமிக்கிறேன்.
இதான் பின்னாடி எங்கள் ஆற்றுக்கு பின்னாடி இருக்கிற குளம். ஆற்று கொல்லை இது. இந்த குளத்துக்கு வந்து பின்னாடி காவேரி இருக்குது 500 அடியில் வடக்க. காவேரியில் ஜலம் வந்ததுன்னா அது இந்த குளத்துக்கு ஜலம் வரும். இதான் பின்னாடி வந்து வயலுக்கு போகிற வழி. எங்கள் ஆற்றுலேருந்து ஒரு 20 மீட்டர் நடந்து வந்தேன்னா பின்னாடி வயல் வந்துடும். இதெல்லாம் வயல்கள் தான் பின்னாடி எல்லாம். இதில் எந்த ஆரம்பித்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாம் விளைநிலங்கள். ஸோ எல்லாம் சாகுபடியெலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் எங்கள் ஆற்று வயல்லாம் பின்னாடி இருக்குது. ஒரு சின்ன கிளிம்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வயல்லாம். அதுக்கு பின்னாடி வந்து எங்கள் ஊர் பிளாரி கோவில் இருக்குது. பிளாரி கோவிலுக்கு பின்னாடி சாஸ்தா கோவில், ஐயனார் கோவில் இருக்குது பின்னாடி. இதுதான் எங்கள் ஆற்று வயல் எல்லாம். இதான் மகா பெரியவா எங்கள் ஆற்று சித்தப்பாவான். எங்கள் ஆற்றுக்கு அடுத்தான். இங்கே தான் வந்து இது 200 வருஷ வீடு. இங்கே தான் மகா பெரியவா வந்து 1950 வந்து 10 நாள் தங்கியிருக்கா. எங்கள் பாட்டி அதை பற்றிலாம் ரொம்ப சொல்லியிருக்கா. பழைய காலத்து வீடு இது. 200 வருஷம் ஆயிடுச்சு. மித்தம், தாவாரம், ரேழி இதெல்லாம் அந்த காலத்து வீடு இது. 200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து இந்த வீடு. இதுக்கு பின்னாடி காவேரி இருக்குது. ஸோ மகா பெரியவா வந்து இங்கே தங்கினப்ப அந்த காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பெரிய பூஜையெல்லாம் நடந்ததுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்கா. இங்கே வந்து யானை எல்லாம் வந்து இங்கே பெரிய பூஜையெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருக்கா. இதுதான் எங்கள் சித்தப்பாவான். பெரிய மித்தம் இது. பழைய காலத்து வீடு இது. பல ஜெனரேஷன்ஸாக இங்கே மனுஷா இருந்துட்டு இருக்கா. ஸோ இதுதான் எங்கள் சித்தப்பாவான். மகா பெரியவா தங்கின வீடு இது. இப்போ இருக்குது இங்கே. இது இங்கேருந்து வந்து இதான் இப்போ வெளியில் வந்தேன்னா இதான் எங்கள் ஊர் தெனஞ்சார் கிராம அக்ரஹாரம். அக்ரஹாரத்துக்கு கிழக்கு பக்கத்தில் கடைசியில் இந்த ரோடுக்கும் கடைசியில் கைலாசநாத சமேத கல்யாண சுந்தரி சமேத கைலாசநாத சுவாமி கோவில் இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கோவில். 200 வருஷ கோவில். அது இப்போ தான் புனராதம் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடந்தது. இதுதான் எங்கள் கிராமம். இதுதான் எங்கள் ஆற்று கொல்லை. உங்களுக்கு வந்து இந்த சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு இதை காமிச்சேன். தென்னஞ்சாறுங்கிற கிராமம். நாங்கள் இப்போ வந்து 8வது ஜென்ரேஷனாக இங்கே இருந்துட்டுருக்கோம். ஸோ பழைய காலத்து முறைப்படி மாட்டுக்கொட்டாய் எல்லாம் மாடுகளால் இருந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அதை காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.